மிகச்சிறந்த வழக்கறிஞர், பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் போன்ற மிக உயர்ந்த விருதுகளை பெற்றவர். ஜெயலலிதா அவர்களோட சொத்து குவிப்பு வழக்கு, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய வழக்கு உட்பட பல்வேறு முக்கிய வழக்குகளில் வாதிட்டவர். தற்போது தன்னுடைய 95வது வயதில் இயற்கை எதிர்க்கக்கூடிய ஃபாலி எஸ் நாரிமன் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலியில மிக விவரமாக காண இருக்கிறோம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சட்டம் நம்முடைய இதயம், சட்டம் நம்முடைய தலை போன்றது. இரக்க குணம் இருக்கிறதுலே சிறந்த பண்புன்னு சொல்லி அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டவர் தான் நாரிமன் அவர்கள். ஜனவரி 10, 1929 ரங்கூர்ல பிறந்த இவர் நவம்பர் 1950 பம்பாய் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பதிவு செஞ்சு தன்னுடைய இந்த வழக்கறிஞர் வாழ்க்கையை தொடங்கினார். இவர் ஒரு புகழ்பெற்ற சட்ட அறிஞராக மட்டும் இல்லாம ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கார். இவருடைய மிகச்சிறந்த மற்றும் குறிப்பிடத்தக்க படைப்புகளாக இருக்கக்கூடிய த ஸ்டேட் ஆஃப் த நேஷன், இந்தியன்ஸ் லீகல் சிஸ்டம், கேன் இட் பி சேவ்டு, காட் சேவ் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட், இறுதியாக பிஃபோர் த மெமரி ஃபேட்ஸ் போன்ற மிகச்சிறந்த புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்காரு. தன்னுடைய வழக்கறிஞர் வாழ்க்கையை 1950 தொடங்கிய இவர் மிக விரைவிலே கிட்டத்தட்ட 1961 மூத்த வழக்கறிஞராகவும் உயர்வு பெற்றார். இவர் 1991 ஜனவரி மாதம் பத்மபூஷன் விருதையும் 2007 பத்ம விபூஷன் விருதையும் பெற்ற மிகச்சிறந்த சட்ட நிபுணர் தான் நாரிமன் அவர்கள். மேலும் இவருடைய இந்த வழக்கறிஞர் வாழ்க்கையில இவர் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. சட்டத்துறையில கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல பயணித்த மிகச்சிறந்த ஒரு சட்ட நிபுணர் தான் நாரிமன் அவர்கள். இவருடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்த்தா 1950 பாம்பே ஹைகோர்ட்ல வழக்கறிஞராக பதிவு செஞ்சு குறிப்பிட்ட வருடத்திலேயே, அதாவது 1961 அதே பாம்பே ஹைகோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டாகவும் முன்னேறி இருக்காரு. அதை தொடர்ந்து 1972 நியூ டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலையும் இவருடைய இந்த வழக்கறிஞர் பயணத்தை தொடர்ந்தார். இப்படி தன்னோட வாழ்நாள் முழுவதும் இந்த வழக்கறிஞரோட துறையிலேயே பயணித்திருக்க மிகச்சிறந்த ஒரு சட்ட நிபுணராக இவருடைய மகனையும் இந்த நீதித்துறைக்கு ஒரு நீதிபதியாக உருவாக்கி கொடுத்திருக்காரு. இவருடைய மகன் நீதிபதி ரோஹிண்டன் எஃப் நாரிமன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியாகவும் பணியாற்றியிருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 1991 முதல் 2010 வரைக்குமே இந்திய வழக்கறிஞர் சங்கத்தோட தலைவராகவும் இருந்திருக்காரு. மேலும் 1994 சர்வதேச வர்த்தகத்தோட நடுவர் மன்றத்தோட தலைவராகவும் பதவியில இருந்திருக்காரு. 1989 முதல் சர்வதேச வர்த்தக சபையோட உள் நடுவர் நீதிமன்றத்தோட துணைத் தலைவராகவும் மற்றும் சர்வதேச ஆணையத்தோட நிர்வாக குழுவின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு மதிப்புமிக்க பதவிகளை தன்னோட வாழ்நாள்ல வகிச்சிருக்காரு. இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா 1995 1997 வரைக்குமே ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிபதிகள் ஆணையத்தோட நிர்வாக குழுவின் தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு வகையிலும் தன்னோட வாழ்நாள் முழுவதும் மிக முக்கியமான மிக சிறப்பான இடங்கள்ல பதவி வகிச்சுட்டு வந்தவர் தான் ஃபாலி எஸ் நாரிமன் அவர்கள். குறிப்பிடப்பட வேண்டிய மிக முக்கியமான வழக்குகள்ல நம்ம இந்தியாவுக்கே இந்த லேண்ட்மார்க் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பேற்பட்ட லேண்ட்மார்க் கேசஸ்ல தன்னை மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக நிரூபிச்சு பல வழக்குகள்ல வெற்றி வாகை சூடியவர் தான் ஃபாலி எஸ் நாரிமன் அவர்கள். அவர் எடுத்து நடத்திய மிக முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க வழக்குகளை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்த இவர் போபால் விஷவாயு தாக்குதல்ல யூனியன் கார்பைட் சார்பாக இவர் ஆஜராகியிருந்தார். அப்படி இருந்த பட்சத்திலும் கூட நீதிமன்றத்துக்கு வெளியே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த அமைப்புக்கும் இடையில நின்று கிட்டத்தட்ட 470 மில்லியன் நஷ்ட ஈட வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுல இவரும் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. என்னதான் இந்த யூனியன் கார்பைட் கம்பெனிக்கு சார்பாக ஆஜராக இருந்தாலும் இவரோட முழு எண்ணங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீக்கிரமா அந்த நிவாரண தொகை சென்றடையணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுல இவர் இன்னுமே முக்கியமா பணியாற்றி இருந்திருக்காரு. கோலக்நாத் வழக்கு போன்ற மிக முக்கியமான வழக்குகளையும் அரசியலமைப்பு திருத்தங்கள் மீதான நீதித்துறையோட இந்த மறு ஆய்வு போன்ற முக்கிய வழக்குகள்ல நாரிமன் குறிப்பிடத்தக்க பங்கு வகிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கொலிஜியம் அமைப்பு உருவாகுவதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது ஒரு 3 நீதிபதிகளோட வழக்கு. அந்த நீதிபதி வழக்குகள்ல இவருடைய பங்கு மிக முக்கியமா இருந்திருக்கு இந்த கொலிஜியம் அமைப்புக்கு எதிராக. அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அதோட தீர்ப்பு மற்றும் சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993 இந்த வழக்குல ஒரு பகுதியா இருந்திருக்காரு. இவரால தான் இந்த கொலிஜியம் அமைப்பு நிறுவுவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாதாடும் திறமை இவர்கிட்ட அப்பவே இருந்திருக்கு. இன்னும் குறிப்பிடத்தக்க வழக்குகளாக பார்க்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஷரத்து 30 கீழே சிறுபான்மையினர் உரிமைகளை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய TMA பை வழக்கில் இவருடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. குஜராத்தில் நர்மதா மறுவாழ்வு வழக்கில் இவர் அரசு தரப்பு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. சில காலங்களுக்கு பிறகு
குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாம அந்த பதவியை அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டும் வந்துடுறாரு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் பலர் அந்த நேரங்கள்ல வந்துட்டு கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க. அதை எதிர்த்து தான் இந்த பதவி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த அரசு வழக்கறிஞர் பதவியை அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பல வழக்குகள்ல தன்னுடைய பங்கு கொடுத்திருக்கக்கூடிய நாரிமன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல இவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பல அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதுல இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு மிக அழகான ஒரு விளக்கத்தையும் இந்த வழக்கறிஞர் துறை எப்படி செயல்படணுங்கிறத பத்தியும் ஒரு அழகான கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இளம் வழக்கறிஞர்களுக்காக if you get angry in the courtroom, losing your temper can be disaster. You can't afford it because your client suffers. It all comes with age and practice. என்ற வகையில வழக்கறிஞர்களுக்கு மிக அழகான ஒரு அறிவுறுத்தலை வந்து கூறியிருப்பாரு. அதாவது கோர்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கோபமே படக்கூடாது. ஏன்னா உங்களோட கோபம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துரும். உங்களோட அனுபவத்தின் காரணமாகவும் உங்களோட இந்த பிராக்டிஸின் காரணமாக நீங்க வந்துட்டு இதை மிக விரைவில் வந்து கத்துப்பீங்கிற வகையில ஒரு அழகான ஒரு கருத்தையும் அவர் தெரிவிச்சிருப்பாரு அந்த இன்டர்வியூல. இப்படி பல வழக்கறிஞர்களுக்கு முன்னுதாரணமாகவும் தன்னுடைய இந்த வழக்கறிஞர் துறையை வந்துட்டு மிகச்சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நாரிமன் அவர்கள் இன்னும் அந்த இன்டர்வியூல வந்துட்டு அவரை பத்தி அவர் என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னா, எனக்கு இந்த லாங்கிறது ஒரு கடைசி ஆப்ஷனாக தான் எனக்கு கிடைச்சது. நான் வந்து பிஏல வந்துட்டு ஒரு செகண்ட் கிளாஸான ஒரு ஸ்டூடெண்ட் தான். எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காத பட்சத்தில் தான் நான் வந்து இன்னைக்கு லாவை சூஸ் பண்ணேன். இருந்தாலும் அந்த லால எனக்குன்னு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்துட்டு அமைஞ்சதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்னன்னா, நான் இந்த சட்டத்துறையில வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அப்படிங்கிற வகையில அந்த இன்டர்வியூல அவர் ரொம்ப அழகா இதை எடுத்து சொல்லியிருப்பாரு. இவர்கிட்ட உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு இவர் அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு. I am 80 years and most people retire, but lawyers never do that, only drop dead. It is very difficult to say I am going to retire. அதாவது ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. அவங்களோட இறப்பு மட்டும் தான் இந்த ரிட்டையர்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கும். அதர் வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை கூட எங்களால் சொல்ல முடியாதுங்கிற வகையில் இந்த வழக்கறிஞர் துறை எப்படி அவங்களோட இறப்பு வரைக்குமே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறையாக இருக்குங்கிறத தான் அந்த இன்டர்வியூவில் அவர் அழகாக எடுத்து வச்சிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு கருத்தை பற்றி பார்ப்போம். ரைட்டிங் a constitution is simpler. Borrowing idea from everywhere is nothing great. How to work the constitution is a grave challenge and it is a fascinating. என்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இவர் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்தில் அரசியலமைப்பு சட்டம் எல்லா நாடுகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நம்மளால எளிமையாக உருவாக்கி இருக்க முடியும். ஆனா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சரியான முறையில வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டு எடுத்துட்டு போறதும் அதை செயல்படுத்துற விதம் தான் இதுல மிக சவாலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை அதை வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளுடைய சட்டத்திற்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக உன்னதமான இந்த விஷயத்தை தான் அவரோட இந்த வழக்கறிஞர் துறையில வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்துட்டு அதை அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அவருடைய இறுதியா அவர் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதாவது law is a matter of the heart as well as the head. You have to have compassion. It is one of the greatest qualities. நான் முன்பு சொன்னது போலவே இந்த சட்டம்ங்கிறது வந்துட்டு நம்மளோட இதயமாகவும் மற்றும் தலையாக கூட இருக்கலாம். ஆனா இந்த கருணை மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரு சிறந்த ஒரு பண்பு அப்படிங்கிறத தான் அவருடைய இந்த வாழ்நாளில் அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு கருத்தாகவும் இது விளங்கிட்டு இருக்கு. அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய இந்த வாழ்க்கையில அவர் அந்த கருத்துக்கு ஏற்ற போலவும் நடந்து வந்திருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய 95வது வயதுல இருதய கோளாறின் காரணமாக கடந்த புதன்கிழமை தான் அவர் இயற்கை எழுதியிருக்காரு. இந்த சூழ்நிலையில மிகப்பெரிய தலைவர்களும் மற்றும் இந்த நீதித்துறை சார்ந்த பல ஜாம்பவான்களும் அவருடைய இந்த இறப்புக்கு வந்துட்டு ஆறுதல் கூறிட்டு வராங்க. அந்த வகையில நம்ம இந்தியாவோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய டி சந்திரசூட் அவர்கள் வழக்கு தொடங்குவதற்கு முன்னாடி ஃபாலி நாரிமன் அவர்களோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளிங்கிற வகையில அவருடைய இந்த இரங்கலை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் திரு நாரிமன் அவர்களோட மறைவு நம்மளுடைய சட்ட வரலாற்றிலே ஒரு சகாப்தத்தோட முடிவுனும், அவர் நம்முடைய சட்ட சமூகத்தோட பிஷ்ம பிதா மகா அப்படின்னு கருதப்பட்டாரு. அவர் நம்முடைய அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறையோட செயல்பாடுகளை மிகவும் நெருக்கமாக இருந்து கவனிச்சிருக்காருங்கிற வகையிலையும் அவர் எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் நடந்த அனைத்து முக்கியமான போராட்டங்கள்லையும் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறாருங்கையில அவருக்கு வந்துட்டு இந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாம இந்தியாவோட மிக முக்கியமான அரசியலமைப்பு தலைவர்களும் தற்போது இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இவர் தன்னுடைய இந்த வழக்கறிஞரோட பயணத்துல மிக முக்கியமான பல வழக்குகளை எடுத்ததுல இருந்து மக்கள் மத்தியிலும் சமூகத்திலையும் பல மாற்றங்கள் உண்டாக்குவதற்கான அந்த வழக்குகளோட இவருடைய வாதங்களா இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் இவர் ஒரு உன்னத இடத்தை பெற்றிருக்காரு. மேலும் வளர்ந்து வரக்கூடிய இளைய வழக்கறிஞர்களுக்கு இவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு உந்து சக்தியாக தான் அமைஞ்சிருக்கு. தன்னுடைய 95வது வயது வரைக்குமே இந்த வழக்கறிஞர் பணியிலிருந்து அவர் சற்றும் கூட தளராம அவருக்கான அந்த திறமையை வைத்து இன்னுமே
நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இன்னும் முக்கியமா அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, அட்வொகேட் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு போகவே முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு. அதனால இங்க 100% தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க கருத்தாகவும் அது அமைஞ்சிருக்கு. ஃபாலியஸ் நாரிமான் அவர்களோட இந்த இறப்பு இந்த ஜுடிஷியரியோட மிகப்பெரிய ஒரு இழப்பா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவருடைய பாதையில வரக்கூடிய பல வழக்கறிஞர்கள் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனலுக்காக இருக்கக்கூடிய மிக உன்னதமான அந்த தரத்தை வந்துட்டு இன்னுமே பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த காணொலியில ஃபாலியஸ் நாரிமான் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவருடைய உன்னதமான பல கருத்துக்களை பற்றியும் பார்த்திருக்கும். இதே போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.